என்னங்க? இந்தாங்க வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ்மா. சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு, எப்படி போற? ஆட்டோவில். ஆட்டோலையா? நான் வேணா வந்து உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? இல்லை இருக்கட்டும்ங்க, நானா போய்க்கிறேன். அட பரவாயில்ல, இருக்கட்டுமா, இரு. இதை புறா இதை உள்ள வை. வண்டி என்னன்னு பார்த்து அனுப்பிவிட்றேன். டேய் தம்பி, யாரா அவங்க? அண்ணனோட ஒய்ஃப். என்னடா பார்க்க டாக்டர் மாதிரி இருக்காங்க? அண்ணி டாக்டர் தானே? என்னடா சொல்ற? ஆமாண்ணே. டேய் என்னடா பணம் கிடைச்சிச்சா? நீ இப்படி சொல்ற? டேய் அப்பாவுக்கு உள்ள ஆப்ரேஷன் போயிட்டு இருக்குடா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. டேய் ஒரு நிமிஷம் டாக்டர் வராங்கன்னு நினைக்கிறேன், கூப்பிட்றேன். என்னண்ணா அப்படி பார்க்குற? உட்காருண்ணா. அப்பாவுக்கு ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. என்ன நான் டாக்டர்னு யோசிக்கிறியா? அன்னைக்கு அப்பாவும் நீயும் என்னெல்லாம் பேசுனீங்க? இவனை கல்யாணம் பண்ண பிச்சை எடுப்பேன். அப்பா உங்க தங்கச்சி பையன் தானேப்பா, நீங்களும் இப்படி பேசலாமா? இவன் ஒரு சாதாரண மெக்கானிக்மா. இவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ எல்லாம் பின்னாடி ஸ்பேனர் எடுத்து போறியா? மாமா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மாமா. நான் உங்க பொண்ணை நல்லா வச்சு பார்த்துப்பேன். டேய் என் தங்கச்சி உனக்கு கட்டி கொடுத்து அவள் வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கா? என் பொண்ணை நான் எவ்வளோ பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ போன வெளியில. அப்பா உங்களை விட அவர் நல்லாவே பார்த்துப்பாருப்பா. கல்யாணம் பண்ண நான் அவரை தான் பண்ணிப்பேன். டேய் அதான் நாங்கள் சொல்கிறோம்ல, உனக்கு என்ன பொண்ணு எங்களுக்கு தெரியும், நீ கம்முன்று. என்ன மச்சான் இப்படிலாம் பேசுறீங்க? நான் ஒரு மெக்கானிக்காக தான் வேலை பார்க்குறேன். ஆனால் உங்க தங்கச்சியை நல்லா ராணி மாதிரி வச்சு பார்த்துப்போம் மச்சான். ஓ, என்னை விட நல்லா பார்த்துப்பியா? அப்பா உங்களை விட அவர் நல்லாவே பார்த்துப்பாருப்பா. கல்யாணம் பண்ணா நான் அவரை தான்ப்பா பண்ணிப்பேன். அப்ப நீ வீட்டை விட்டு வெளியில போ. வாங்க போலாம். நீயும் அப்பாவும் நான் என் புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு நடுத்தெருல பிச்சை எடுப்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு பார்த்தல்ல, கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கியிருக்காரு. நீ எப்படி டாக்டரான? நான் டாக்டர் ஆகலைன்னு என் புருஷனை டாக்டர் ஆக்கியிருக்காரு. இப்போவும் என் புருஷன் ஒரு சாதாரண மெக்கானிக் தான், ஆனால் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கியிருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஆம்பளையோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்ட்டு. ஆனால் என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என் புருஷன் தான் இருக்காரு. நான் ஆசைப்பட்டுட்டேன்ற ஒரே காரணத்துக்காக என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு டாக்டர் ஆக்கியிருக்காரு. உன் வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுன்னு தான் அன்றைக்கி நானும் அப்பாவும் அப்படி பேசணும் சாரா. அண்ணன், அப்பா என்னை பார்த்துக்கிட்டதை விட என் புருஷனை நல்லா பார்த்துக்கிறாருண்ணே. இப்போ அவர் சொந்தமாக 4 மெக்கானிக் ஷாப் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் சீஃப் டாக்டராக இருக்கேன். சாரா, நாங்கள் பண்ணது எதுவும் மனசில் வச்சுக்காத. அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அப்பாவுக்கு ஒன்றுமே இல்லைண்ணே. அப்பா ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. இந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான அத்தனை காசையும் என் ஹஸ்பண்ட் கட்டிட்டாரு. ரொம்ப நன்றிம்மா. அவர் உனக்கு மட்டும் அப்பா இல்லைண்ணே, அவர் எனக்கும் தான் அப்பா.